அனைவருக்கும் வணக்கம். இந்து எழுச்சி முன்னணி தேனி மாவட்டம் நேற்று கிறிஸ்துமஸ் விழா இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதுல டெல்லியில ஒரு சர்ச்சில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க கலந்துக்கிட்டு வழிபாடு நடத்திட்டு வந்துட்டாரு. இதை எதற்கு நான் சொல்றேன்னா, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தா போல மோடிஜி நடந்துக்கிறார். கிறிஸ்துமஸ் வந்தா சர்ச்சில் போய் வழிபாடு பண்ணுவாரு, ரம்ஜான் வந்தா தர்கால போய் வழிபாடு பண்ணுவாரு, இந்துக்களுக்கு ஒரு விசேஷ நாட்கள் வந்தா நம்மளுடைய இந்து ஆலயங்கள்ல போய் வழிபாடு பண்ணுவார். இதுதான் ஒரு மதசார்பற்றவன் சொல்றதுக்கு மோடிஜி தகுந்தாள். இந்த தேர்தல் வந்துருச்சு என்பதற்காக எல்லாம் போய் பேச போட மாட்டாரு. இது ஆரம்பத்துல இருந்தே அவருடைய பழக்கமா இருக்கு. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு அரசியல்வாதி என்னன்னு பாருங்க. இதுவரைக்கும் இந்து மதத்தை இழிவா பேசினவங்க இனிமேல் 2026 தேர்தல் நெருங்கி வந்து விட்டது. இதற்காக முருகன் வேஷம் போடுவாங்க, அனைத்து இந்து கோயில்களுக்கும் போவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா இப்போ 2026 இந்த ஓட்டுக்காக வர்றதுதான்.